இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நான் இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டு வருவதை உங்களில் அநேகர் பார்த்து வருகிறீர்கள். அநேகர் எழுதி அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறீர்கள். மிகவும் நன்றி. அத்தோடு இன்னும் சிலர் நான் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று முடியுமான வரையில் அந்தந்த இடங்களிலே இருந்து வாசிப்பதும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உங்களில் அநேகர் சொல்லுகிறீர்கள். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நான் இஸ்ரவேலில் இருக்கிறேன். இது ஜூன் மாதம் 24ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சங்கீதம் 124 வந்திருக்கும் என்று. என்னுடைய பிரதான அலைவரிசையிலே இந்த வேதாகமத்தை நான் வெளியிட்டு வருகிறேன். ஆனால் இதற்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அலைவரிசையும் உண்டு. தமிழ் வேதாகமம் என்று அதை நான் பிரத்யேகமாக திறந்து உங்களுக்காகவே அதிலே வேதாகமத்தை வாசிப்பதை மாத்திரம் நான் வெளியிட்டு வருகிறேன். இப்போது இந்த என் பிரதான அலைவரிசையிலே என்னுடைய பிரசங்கங்களை பார்க்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 3 வேத வாசிப்பு வீடியோக்கள் வெளிவருகிறபடினால், அதாவது ஆங்கிலத்தில், சிங்களத்தில், தமிழில், இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வேத வாசிப்பு வீடியோக்கள் வருவதனால் தாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்ற என்னுடைய பிரசங்க வீடியோக்களை முன்பு போல இலகுவாக பார்க்க முடிகிறதில்லை. அவற்றை தேடித்தான் போக வேண்டியிருக்கிறது. இந்த வேத வாசிப்பு வீடியோக்களை தாண்டி தேடி போய் அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாய் இருக்கிறது என்று. அதனால் நான் இந்த மாதம் 30ஆம் திகதி வரையில் மாத்திரம் என்னுடைய பிரதான அலைவரிசையில் என்னுடைய வீடியோக்களை, அதாவது வேதத்தை வாசிக்கும் வீடியோக்களை வெளியிடுவேன். ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து இந்த பிரதான அலைவரிசையில் நான் வேதம் வாசிக்கின்ற அந்த வீடியோக்கள் வராது. ஆனால் இதோ இந்த வீடியோவின் முதலாவது கமெண்டில் பாருங்கள், நான் தமிழ் வேத வாசிப்புக்கென பிரத்யேகமாக உருவாக்கிய அந்த அலைவரிசையினுடைய அந்த தொடர்பை, லிங்கை நான் போடுகிறேன். அதற்கு போய் நீங்கள் அந்த அலைவரிசையிலே இனி ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த வேத வாசிப்பை நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆதியாகமத்தை முழுக்க நான் முடித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சங்கீதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் என்று 124 வரை வந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு புத்தகமாக வெளிவரும். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பாருங்கள், இஸ்ரவேலிலே இருக்கிறேன். இப்போது இது உஷ்ண காலம், கோடை காலம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. நான் துருக்கியிலே, கிரீஸிலே, பல நாடுகளிலே போய் அந்தந்த இடங்களிலே வாசித்து முடித்து விட்டேன். இன்னும் நான் போக நிறைய நாடுகள் இருக்கின்றன. இங்கே இஸ்ரவேலிலேயும் 1 மாதம் நான் இருந்து தொடர்ந்து இந்த வேதத்தை வாசிக்கப் போகிறேன். எனக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்படி? ஜெபியுங்கள். என்னை ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள், அது போதும். ஜூலை 1ஆம் திகதியிலிருந்து இந்த அலைவரிசையிலே என் வேத வாசிப்புகள் வராது என்பதனை மிகவும் நான் தாழ்மையோடு உங்களிடத்திலே அறிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஜூலை 1ஆம் திகதியிலிருந்து இதற்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அலைவரிசை வாயிலாக வேத வாசிப்பை நீங்கள் பாருங்கள், கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒருவருக்கே துதி, கனம், மகிமை எல்லாம் உண்டாகட்டும். நன்றி.